பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் நிலவி வரும் நிலையில் ராணுவ தளபதி உபேந்திர திவேதி காஷ்மீர் சென்றுள்ளார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். பாகிஸ்தானுடன் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் படைகளின் தயார் நிலை குறித்து ஆய்வு செய்கிறார் திவேதி. அதற்காக அவர் காஷ்மீர் சென்றிருக்கிறார். பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் நிலவி வரும் நிலையில் ராணுவ தளபதி உபேந்திர திவேதி காஷ்மீர் சென்றுள்ளார். பாகிஸ்தானுடன் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் படைகளின் தயார் நிலை குறித்து ஆய்வு செய்ய உபேந்திர திவேதி அவர்கள் காஷ்மீர் சென்று இருக்கிறார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். பகல்ஹாமில் தீவிரவாதிகள் தாக்குதலில் நடத்திய இடத்திற்கும் நேரில் சென்று திவேதி ஆய்வு செய்ய உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பகல்ஹாமின் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய இடத்திற்கும் நேரில் சென்றும் அவர் ஆய்வு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் நிலவி வரும் நிலையில் ராணுவ தளபதி உபேந்திர திவேதி காஷ்மீர் சென்றுள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரம். பாகிஸ்தானுடனான பதற்றம் காரணமாக தற்பொழுது பாதுகாப்பு படையினர் முழு அளவில் தயார் நிலையில் இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தற்போது காஷ்மீர் இருக்கிறார்கள். பாகிஸ்தானுடன் பதற்றம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக இந்திய தரப்பிலும் பதிலடிக்கு தயாராக இருக்கின்றார்கள். பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் நிலவி வரும் நிலையில் ராணுவ தளபதி உபேந்திர திவேதி காஷ்மீர் சென்றுள்ளார். பாகிஸ்தானுடன் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் படைகளின் தயார் நிலை குறித்து ஆய்வு செய்ய தளபதி உபேந்திர திவேதி காஷ்மீர் சென்றுள்ளார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். மேலும் பகல்ஹாமில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய இடத்திற்கும் நேரில் சென்று திவேதி ஆய்வு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைப்பில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரங்கள். பஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்தியிருந்த அந்த தாக்குதல் நடைபெற்ற இடத்திலேயே தற்பொழுது தலைமை தளபதி உபேந்திர திவேதி ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார். இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்திய ராணுவ தரப்பில் எடுக்கப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அவர் பார்வையிட்டு வருகின்றார். ஏற்கனவே உள்துறை அமைச்சர், என்ஐஏ அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்தியிருந்த அந்த தாக்குதல் நடைபெற்ற இடத்தை பார்வையிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தற்பொழுது ராணுவ தலைமை தளபதி அந்த இடத்தில் உபேந்திர திவேதி மற்றும் முக்கிய ராணுவ தளபதிகள் பார்வையிட்டு வருகின்றார்கள். இந்திய தரப்பில் அடுத்த கட்டமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தான் ராணுவத்தை பொறுத்தவரை எல்லையில் அதிக அளவில் அவர்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் பதிலடியாக இந்திய தரப்பில் செய்ய வேண்டிய பணிகள் குறித்து இந்த பார்வையிட்டு ஆய்வு செய்த பிறகு முடிவு செய்யப்படும் என்று தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றது. காஷ்மீரை பொறுத்தவரை எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் முழுவீச்சில் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். பாகிஸ்தான் ராணுவம் ஏதேனும் தாக்குதலை தொடர்ந்தால் உடனடியாக பதில் தாக்குதல் நடத்துவதற்கான பணிகளிலே இந்திய ராணுவம் ஈடுபட்டு வருகின்றது. அதன்படி இந்தியாவின் ஏவுகணைகள், இந்திய போர் விமானங்கள் உள்ளிட்டவை எல்லாம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. எல்லையில் தற்பொழுது முக்கிய ராணுவ தலைமை தளபதிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே உள்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் நேற்று நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகாக பல்வேறு கருத்துக்களை அரசியல் கட்சி தலைவர்களிடமிருந்தும் பெற்றிருக்கின்றார்கள். பஹல்காம் தாக்குதலுக்கு உடனடியாக பதில் வினை இருக்கும் என்கின்ற அறிவிப்பினை நேற்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டிருந்தார். பிரதமரும் பங்கேற்றிருக்கக்கூடிய பல ஆலோசனை கூட்டங்களில் பங்கு பெற்றிருந்த அந்த உயர் ராணுவ தளபதிகள் தற்பொழுது பஹல்காமில் தாக்குதல் நடந்த இடத்தை பார்வையிட்டு வருகின்றார்கள். அங்கு ஏதேனும் பாதுகாப்பு குழப்பங்கள் நிலவியதா, ராணுவ வீரர்களுடைய பாதுகாப்பு பணிகள் எந்த அளவு போதுமானதாக இருந்தது என்பது தொடர்பாகவும் தொடர்ந்து ராணுவ தலைமை தளபதிகளிடையே அந்த விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த சூழ்நிலையில் தான் பஹல்காம் தாக்குதல் நடைபெற்ற இடத்தை தற்பொழுது ராணுவ தலைமை தளபதி அவர்கள் பார்வையிட்டு வருகின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.